بسم الله الرحمن الرحيم سبح اسم ربك الأعلى الذي خلق فسوى والذي قدر فهدى والذي أخرج المرعى فجعله غثاء أحوى سنقرئك فلا تنسى إلا ما شاء الله إنه يعلم الجهر وما يخفى ونيسرك لليسرى فذكر إن نفعت الذكرى سيذكر من يخشى ويتجنبها الأشقى الذي يصلى النار الكبرى ثم لا يموت فيها ولا يحيا قد أفلح من تزكى وذكر اسم ربه فصلى بل تؤثرون الحياة الدنيا والآخرة خير وأبقى إن هذا لفي الصحف الأولى صحف إبراهيم وموسى. நான் உடுமலைப்பேட்டை கிரையைச் சேர்ந்தவன். ஷாபான் மாதத்தில் நோன்பு வைப்பதும் மற்ற நேரங்களில் குர்ஆன் யாசின் ஓதுவதும் தடுக்கப்பட்டுள்ளது ஏன் என்று கேட்கிறேன். கேட்ட கேள்வி என்னன்னா, ஷாபான் மாதத்துல நோன்பு வைக்கிறது தடையும், அதே நாள்ல நைட்ல 3 யாசின் ஓதுவாங்க, அதுவும் கூடாதுங்கிறாங்க. அது ஏன் அப்படி? பொதுவா யாசின் ஓத தடை கிடையாது. குர்ஆன்ல உள்ள சூறா தாராளமா ஓதணும். எல்லா சூறாவுக்கும் என்ன மதிப்போ என்ன நன்மையோ, ஒரு எழுத்து ஓதுனா 10 நன்மைன்னு சொல்றாங்களே, அதே மாதிரி யாசின்ல உள்ளது ஓதுனாலும் 10 நன்மை கிடைக்கும். ஆனா இவங்க என்ன பண்றாங்க, நம்ம அறிஞர்கள் ஷாபான் மாதத்துடைய இந்த 15வது இரவுல பராத் இரவுன்னு சொல்லிக்கிட்டு அன்னைக்கு நைட்டு மகரிபுக்கு பிறகு 3 யாசின் ஓதி அல்லாஹ்விடத்துல துஆ செய்யணும்ன்ற ஒரு செட்டப் உருவாக்கி இருக்கிறாங்க. இதை நாம செய்யக்கூடாதுங்கிறோம். ஏன் செய்யக்கூடாதுன்னா, யாசின் ஓதுனா பாவம் அப்படி அர்த்தத்தில் இல்ல. இப்படி ஒரு குறிப்பிட்ட நாளில் குறிப்பிட்ட ஒரு வழிபாட்டை ரசூலுல்லாஹ் சொல்லித்தர, எப்ப வேணாலும் ஓது யாசின, அதை இன்னைக்கு மட்டும் தேர்ந்தெடுத்து ஓதுற ரசூலுல்லாஹ் அப்படி சொன்னாங்களா? இஸ்லாத்துல ஒரு குறிப்பிட்ட வழிபாடு செய்வதாக இருந்தால் அதுக்கு ரசூலுல்லாஹ் முன்னுதாரணம் இருக்கணும். ஏன்னா ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, மன் அமில அமலன் லைஸா அலைஹி அம்ருனா ஃபஹுவ ரத்துன். ஒருவர் ஒரு அமலை செய்கிறார், அது நம்முடைய அனுமதி இல்லாத அமலாக இருந்தால் அது நிராகரிக்கப்படும், அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படாது, அது ஒரு வழிகேடு, நரகத்திலே கொண்டு போய் தள்ளும்னாங்க. ரசூலுல்லாஹ் எத்தனை 23 வருஷம் நபியா இருந்தாங்க. எந்த வருஷத்திலேயாவது ஷாபான் மாதத்துடைய 15வது நாள்ல வாங்க இன்னைக்கு பராத் இரவு நம்ம நோன்பு வைப்போம், தொழுவோம், 3 யாசின் ஓதுவோம் ரசூலுல்லாஹ் செஞ்சிருக்கிறாங்களான்னா ரசூலுல்லாஹ் என்னைக்குமே செய்யல. அப்படி எந்த செய்தியும் ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கை நடைபெறவே இல்லை. இவர்களாக பிற்காலத்தில் உருவாக்கி கொண்ட ஒரு நிகழ்ச்சி. அது அல்லாம நீங்க சாதாரணமா தொழுதால், சாதாரணமாக மற்ற நாட்களை போன்று நோன்பு இருந்தால் மார்க்கத்தில் எந்த தடையும் உங்களுக்கு வராது. பெண்கள் கபர்ஸ்தானுக்கு போகலாமா போகக்கூடாதா? ஒரு நல்ல கேள்வி. என்ன கேட்கிறாங்கன்னா, பெண்கள் கபரிஸ்தானுக்கு செல்லலாமா? கபரிஸ்தானுக்கு போறதை பொறுத்த வரைக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொதுவாக அதை வரவேற்றிருக்கிறார்கள். பொதுவாக ஜியாரத்துக்கு செல்லுங்க, ஜியாரத்துன்னு சொல்லுவாங்கல்ல, ஜியாரத்துனா என்ன அர்த்தம்னா சந்தித்தல் அர்த்தம். கபரிஸ்தானுக்கு போய் அங்க போய் ரசூலுல்லாஹ் ஒரு துவா சொல்லி தந்திருக்கிறாங்க, அந்த துவாவை சொல்லலாம். அங்க போனவங்களுக்கு சலாம் சொல்லுங்கன்னு சொல்லி இருக்கிறாங்க, அதை சொல்லலாம். அது மாதிரி இந்த காரியத்தை செய்யுங்க, செஞ்சா உங்களுடைய கண்கள் கண்ணீரை வெடிக்கும், உங்களுடைய உள்ளம் லேசாகும் அப்படின்லாம் காரணம் சொன்னாங்க. அங்க போய் நின்று அதை பத்தி சிந்திச்சோம்னா நமக்கே ஒரு விதமான உள்ளத்துல அச்சம் வரும். எப்படி எல்லாம் வாழ்ந்தவங்க, நம்ம ஊர் கபரிஸ்தானுக்கு போகணும்னு வச்சுக்குவோம், நம்ம ஊர் தலைவர் இருப்பாரு, நம்ம தகப்பனார் அடக்கம் செய்யப்பட்டிருப்பாங்க, நம்முடைய தாயார் அடக்கம் செய்யப்பட்டிருப்பாங்க, நம்ம ஊட படிச்ச நண்பர்கள் அடக்கம் செய்யப்பட்டிருப்பாங்க, நம்ம ஊர் தோழர்கள் பல பேர் அடக்கம் பண்ணியிருப்பாங்க. அதையெல்லாம் யோசிச்சு பார்த்தா எப்படி வாழ்ந்தவங்க. இப்ப ஒண்ணும் இல்லாம எல்லாம் அடங்கி ஒடுங்கி சப்த நாடிகள் எல்லாம் அடங்கி போய் இப்படி மண்ணோட மண்ணாயிட்டாங்கன்னு நினைக்கும் போது, இந்த வாழ்க்கைக்காகவா நாம இப்போ இவ்வளவு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறோம், அல்லாஹ் மறந்து வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம் என்று மறுமையினுடைய பயம் வரும். அதனால ரசூலுல்லாஹ் கபர்களுக்கு போக சொல்லியிருந்தாங்க. ஆனாலும் ஆரம்பத்தில் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, பெண்கள் போகக்கூடாதுன்னு தடுத்திருந்தாங்க. பெண்களை பொறுத்த வரைக்கும் யார் கபருக்கு செல்லக்கூடிய பெண்களை அல்லாஹ் சபிக்கிறான் அப்படியெல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடுமையான எச்சரிக்கைகளை செஞ்சிருந்தாங்க. பிற்காலத்தில் என்ன பண்ணிட்டாங்கன்னா, பெண்களுக்கு அந்த தடையை நீக்கி விட்டுட்டாங்க. நிறைய ஹதீஸ்கள் அறிவிப்புகளை பார்த்தால் பெண்கள் ஜியாரத்துக்கு செல்லக்கூடாது, கபரிஸ்தானுக்கு போகக்கூடாது என்ற கருத்துப்பட நிறைய அறிவிப்பு இருக்கு. ஆனா பிற்காலத்தில் என்ன பண்ணிட்டாங்கன்னா,
குன்து நஹைத்துக்கும் அன் ஜியாரத்தல் குபூரி, கபறுகளை ஜியாரத்து செய்வதை விட்டும் உங்களை நான் தடுத்திருந்தேன். ஆனா இப்ப சொல்றேன், நீங்க ஜியாரத்துக்கு போங்க. ஆரம்பத்தில் தடுக்கப்பட்ட எத்தனையோ காரியங்கள் பிற்காலத்தில் மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. ஆரம்பத்தில் அனுமதிக்கப்பட்டிருந்த எத்தனையோ காரியங்கள் பிற்காலத்தில் தடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த லிஸ்ட்ல முன்னால் தடுக்கப்பட்டிருந்த கபரு ஜியாரத்து பிற்காலத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கீகரிச்சுட்டாங்க. தாராளமாக பெண்களும் கபரு ஜியாரத்திற்கு செல்லலாம். ஆனாலும் இன்றைக்கு அந்த நம்ம கடந்த காலத்தில் பேசினோம், கடந்த காலத்தில் என்ன பண்ணோம்னா ஆரம்பத்தில் சொல்லப்பட்ட அந்த ஹதீஸ்களை மட்டும் கவனத்தில் கொண்டு ஜியாரத்து செல்லக்கூடாது, பெண்கள் ஜியாரத்துக்கு செல்லக்கூடிய பெண்கள் எல்லாம் சபிக்கிறான் என்ற கருத்துப்பட சொன்ன ஹதீஸ்களை மாத்திரம் ஆரம்பத்தில் நாம பார்த்து படிச்சு சொல்லிக் கொண்டிருந்தோம். ஆனா பின்னாடி சில பேர் எடுத்து காட்டும் போதுதான் விளங்குது, ஆக அந்த தடை நீக்கப்பட்டிருக்குது, நாம தெரியாம சொல்லிட்டோம், அந்த தவறை திருத்தணும் என்று சொல்லி திருந்தி இப்ப நாம மக்கள் மத்தியில ஆரம்பத்தில் தவறா சொல்லிட்டோம், இப்ப அதை திருத்திக்கங்க, நீங்களும் ஜியாரத்துக்கு செல்லலாம், தர்காவுக்கு போயிடக்கூடாது, கபிரிஸ்தான் பொதுமைய வாடிக்கு செல்லலாம் என்ற கருத்தை சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். அதனால தாராளமா பெண்கள் கபிரிஸ்தான்களுக்கு ஜியாரத்துக்கு செல்லலாம். அஸ்ஸலாமு அலைக்கும். என் பேர் ஆசிக். இப்பொழுது ஒரு மனிதர் 5 நேரம் தொழுகிறாரு, மக்காவுக்கு செஞ்சிருக்காரு. அவர் தங்கலுங்கிறாங்க. அவர்கிட்ட போன எல்லா குறைகளும் நீண்டுன்றாங்க. அவரோட குறைகள் இப்ப வீட்டுல ஏதாவது தவறு நடக்கும், அடுத்தவங்களோட கஷ்டத்தை எல்லாம் சொல்றாங்க, அதெல்லாம் சரியாயிரும் சொல்லி மந்திரிச்சு தாயத்தெல்லாம் கொடுக்கறாங்க. அது எப்படி? தம்பியுடைய கேள்வி என்னன்னா, சில பேர் 5 நேரம் தொழுகிறாங்க, ஆனா தங்களுடைய தேவைகளுக்காக நோய் நொடிகள் நீங்கணுன்றதுக்காக சில பேர்கிட்ட போய் பெரியார்கள்ங்கிற மாதிரி மந்திரிச்சு விடுறவங்கள்ட்ட போய் அவங்கள்ட்ட மந்திரிச்சு ஓதி பார்த்துட்டு வர்றாங்களே, அவங்கள்ட்ட போனா நோய் குணமாகும் நினைக்கிறாங்களே, இதெல்லாம் எப்படி இது சரியா அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. அதாவது மார்க்கத்துல நமக்கு நோய் ஏற்பட்டால் அந்த நோயை குணப்படுத்துவதற்கு மருத்துவம் செய்யுங்கள் ரசூலுல்லாஹ் சொன்னார். மருத்துவம் பொதுவாக மருத்துவம் அது என்ன மருத்துவம் இருக்கலாம், அலோபதியாகவும் இருக்கலாம், சித்தாவாக இருக்கலாம், நாட்டு வைத்தியமா இருக்கலாம், யூனானியா இருக்கலாம், ஒவ்வொரு பகுதியில ஒவ்வொரு விதமான மருத்துவ முறை இருக்கலாம். உங்க பகுதியில என்ன இருக்கோ அதை நீங்க செஞ்சுக்கீங்க, மருத்துவம் செய்யுங்க. பொதுவாக நோய்க்கு மருத்துவம் செய்யுங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு. அது அல்லாம இன்னொரு அடிஷனலா நான் போய் ஒரு நோய்க்கு வேண்டி ஒரு டாக்டரை போய் பாக்குறேன், ஊசி போட்டு விட்டாரு, குணமாற மாதிரி தெரியும் பார்த்தா குணமாகல, 1 நாள் ஆச்சு, 2 நாள் ஆச்சு, 3 நாள் ஆச்சு, சரியாகல. இன்னொரு நாள் அந்த ஆள் சரியில்லைப்பா இவர்கிட்ட போமா, உடனே இன்னொருத்த போறேன், ஆரம்பத்தில் அலோபதியில போய் ஊசி போட்டு வந்திருப்பேன், 1 வாரம் ஆச்சு குணமாகல. சித்த மருத்துவட்டு போ, அவர் நல்ல சூப்பரா பாப்பாரு, அவர்கிட்ட போய் ஒரு 10 நாள் உருண்டை வாங்கி வாயில போட்டிருப்பேன், 10 நாள் ஆச்சு ஒன்னும் குணமாகல. அடுத்து இன்னொருத்தர் வருவாரு, எதுக்குப்பா அங்க அலைஞ்சிட்டு இருக்கிற, நம்ம மெட்ராஸ்க்கு வா, யூனானி டாக்டர் ஒருத்தர் இருக்கிறாரு, கைராசிக்காரரு, சூப்பரா பண்ணிடுவாரு, அங்க போய் திரும்பாரு, அதுவும் 10 நாள் தின்னாச்சு, காசு போனதா மிச்சம், நோய் குணமாகல. இப்படி நாள் ஆக ஆக மனுஷனுடைய உள்ளத்துல என்ன வரும்னா, ஏதாவது ஆன்மீக ரீதியா நமக்கு அல்லாஹ் நாடுனா தான் முடியும், இறை பக்தியில தான் ஏதாவது நடக்கும் போல இருக்குது. மருத்துவர்கள்ட்ட எல்லாம் திரும்ப திரும்ப போய் பார்த்தாச்சு, காசு செலவு பண்ணியாச்சு, நோய் குணமாகிற மாதிரி தெரியல. என்ன ஒண்ணு அப்போ ஒருத்தர் சொல்வாரு, வா நம்ம அந்த கோயிலுக்கு வா, இந்த அஜர்த்திட்ட வா, தாயத்துக்கிட்டும் வா, தகடு போடுவோம் வா அப்படிம்பார். ஆன்மீக ரீதியாக மனிதனுக்கு ஏதாவது குணம் கிடைக்காதா என்ற தேட்டம் மனுஷனுக்கு வந்துடும். வந்த உடனே என்ன பண்ணலாம், அந்த மாதிரி நேரத்தில் மார்க்கம் என்ன சொல்லுதுன்னா, உங்களுடைய நோயை குணப்படுத்துறதுக்கு ஆன்மீக வழியும் இருக்குது, அதை செய்ய விரும்பினா செஞ்சுக்கலாம், மார்க்கத்தில் தடை இல்லை. என்ன வழி? குர்ஆன்ல அல்ஹம்து சூரா இருக்கு, அல்ஹம்து சூராவை ஓதுங்க, அதை கைகள்ல ஊதி மேனையில தடவிக்குங்க, அதுக்கு நோயை குணப்படுத்தக்கூடிய குணம் இருக்கிறது. குர்ஆன்ல இருக்கக்கூடிய முதல் சூரா இருக்கிற ஃபாத்திஹா சூரா, அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அந்த சூரா ஓதி ஊதி மேல தடவிக்க. அதை ஓத தெரியாத குழந்தை இருக்குது, அதுக்கு நீ ஓதி ஊதி தடவி விடு. ஓத தெரியாத ஆட்கள் வர்றாங்க, நீ அவங்களுக்கு ஓதி விடு. ஓத முடியாத நோயாளிகள் இருக்கிறாங்க, நீ அவங்களுக்கு ஓதி விடு. மார்க்கத்தில் ஓதி விடலாம், அனுமதி இருக்கிறது. இத ஆன்மீக ரீதியை இப்படியும் குணப்படுத்தலாம். இதை தவிர்த்து